வராகி தாயே போற்றி போற்றி. என் தங்கப்பிள்ளையே, நீ வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லா வாழணுன்ற காரணத்தோடு தான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி பார்க்க ஓடி வந்தேன். எப்போதும் என்ன மனசில் நினச்சிக்கிட்டே எல்லா வேலைகளையும் செய்ய. நீ எங்கே வெளியே போனாலும் கூட வராகி தாயே துணைன்னு சொல்லிக்கிட்டு போனீனா எல்லாவித சூழ்நிலைகளிலும் உன்னை காப்பாற்றி உனக்கு ஆதரவாக நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்வேன். இப்போது நீ வேணும்னா நினச்சிக்கிட்டு இருக்கலாம், உன் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளாக இருக்குது, உனக்கு நல்ல பேரை எடுக்க முடியலை, நல்ல வாழ்க்கையை வாழ முடியலைன்னு. ஆனால் உண்மை அது கிடையாது என் செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் யாரும் வெளிப்படையாக ஒரு வார்த்தை கூட புகழவும் மாட்டாங்க, உன்னை நல்லபடியாக சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் எல்லார் மனசுக்கும் நல்லா தெரியும் நீ நல்ல குணமில்லை நல்ல பிள்ளைன்னு. அப்படி இருக்கும்போது மற்றவங்க வெளியில் பேசுகிற வார்த்தைகளை பெருசாக நினைக்க வேணாம். எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க அதற்கேற்றாற் போல நன்மைகளை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு செய்ய மனசு உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. வெளிப்படையாக மனிதர்கள் பேசுவதையும் அவர்களது செயல்களையும் வச்சு நீ உன்னை தாழ்வாக நினைச்சிட வேண்டாமேன்னு செல்லமே. நீ எப்போதுமே உன் மனசாட்சிக்கு விரோதமான எந்த செயலையும் செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நன்மைகளை செய்ய. தானாக உனக்கு நல்ல பேர் கிடைப்பதற்கும் உனக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு உதவி செய்வேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். என்னை நம்பி வாழும் உன் வாழ்வில் எல்லாமே சந்தோஷமாய் சிறப்பாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கோபப்பட்ட மனசுலையும் கொதிக்கிற நீர்லையும் எதுவுமே தெளிவாக தெரியாது. நீ வேணா பாரு, ஒரு விஷயத்தை பார்த்தவனே உனக்கு சுல்லுன்னு கோபம் வந்துருச்சு, சட்டுன்னு கோபப்பட்டினா அந்த விஷயத்தில் ஏதாவது உண்மை இருந்தாலும் நல்லதே இருந்தாலும் கூட அதை நீ அந்த நிமிஷம் யோசிச்சு பார்க்க மாட்ட, அவசரப்பட்டு எதையாவது பேசிடுவ. அதே போல தான் தண்ணி கொதிக்கும் போது உள்ள என்ன இருக்குன்றது தெளிவாக தெரியாது, மங்களாகத்தான் தெரியும். அதே போல தான் கொதிக்கிற நீர்லையும் கோவப்பட்ட மனசுலையும் எதுவும் தெரியாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா தண்ணி கொதிச்சது அடங்கினதுக்கப்புறம் கோபம் குறைஞ்சதுக்கப்புறம் எல்லாமே புரிய வரும்னு சொல்கிறேன். அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? பக்குவமாக இருக்கணும். கோபம் வந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு வெளியே காட்டிக்காம அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என் செல்லமே. யார் உனக்கு தீங்கு செய்ய நினச்சாலுமே கூட நீ அவங்களுக்கு நல்லது செய்ய நினச்சிடு. எப்போதும் நீ நல்ல பிள்ளையாக நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் என்னை நெருங்கி மிக அருகில் வருவாய் என் செல்லமே. உன் வேலையில் உள்ள சிக்கல்களும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரம் தீர்ந்துவிடும். நாளைக்கு என்ன ஆகுமோ நினச்சி பதறாத. நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரியான நேரத்தில் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். உன் கடின முயற்சியும் நீ பட்ட கஷ்டமும் ஒரு நாளுமே வீணா போகாது. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு உனக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செஞ்சுக்கிறேன். யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களே நினச்சி மனசு வருத்தப்பட வேண்டாமேன்னு செல்லவே. இப்போ எப்படி ஒரு காரணத்தோடு நான் உன்னை தேடி வந்திருக்கணும், உனக்கு நல்லது செய்யும் நோக்கத்தோடு உன்னை தேடி வந்திருக்கேனோ, இதே போலதான் ஒரு நல்ல காரணத்துக்காக தான் ஒரு சில மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து நான் தள்ளி வச்சுருக்கேன். அதனால் அவங்க நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க, இவங்க நம்ம கூட இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு யோசித்து வருத்தப்படாமல் ஆக வேண்டிய வேலையை பாரு. என்னென்ன செய்யணும் எப்படிலாம் செய்யணுன்றதை யோசிச்சின்னா நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான நல்வழியை நான் காட்டுவேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்க்குற பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன் மன உளைச்சலை போக்கி உனக்கான வெற்றியை இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் கொடுக்குறேன். நீ நினைப்பதை விட இனி எல்லாம் சிறப்பாக நடக்கும். வீணாக மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உன்னையும் உன்னை சுற்றி இருக்கவங்களையும் பதட்டம் அடைய செய்யாதே. உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் தைரியமாக உன்னுடைய கடமைகளை மட்டும் செஞ்சா போதும். நீ எதை என்னிடம் கேட்டாலும் அதை உனக்கு தர தயாராகவே நான் இருக்கேன். உன் உடல் நலனில் நல்ல முன்னேற்றமும் உன் வேலையில் நல்ல வருமானமும் வசதியும் உண்டாகும்படி சந்தோஷம் உன் குடும்பத்தில் பெருகும்படி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்து விட்டேன்.
இப்போதைக்கு உனக்கு கஷ்டமா இருக்கிற வாழ்க்கையும் பிரச்சனையா இருக்கிற விஷயங்களையும் கூடிய சீக்கிரம் சரி செஞ்சு உனக்கு பிடிச்சது போல அந்த விஷயத்தை வெற்றிகரமாக மாற்றுவேன். இனி எல்லாமே சுலபமாக உனக்கு சாதகமாக மாறும். நம்பிக்கை இழக்காமல் எல்லாம் கடவுள் சித்தம்னு நினச்சிக்கிட்டு நீ நல்லதை மட்டும் செய்ய பழகு. உன் மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விரட்டி அடிச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன் வேண்டுதலை என்னிடம் சொன்னாலே உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் செல்லமே. நீ எப்போதும் எதுக்கும் அவசரப்பட வேணாம். உன்னை எப்போதும் மகிழ வைக்கணும்னு இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும். கூடிய விரைவில் நீ சந்தோஷமும் மகிழ்ச்சியா சிரிப்புமா இருக்கும்படி உனக்கான வெற்றியை நான் கொடுக்க போறேன். நீ யாருக்காக பிரார்த்தனை செஞ்சியோ அவங்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி செய்வேன். நீ மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் போது இன்னும் என் மனசுக்கு பிடிச்ச நெருக்கமான பிள்ளையாக மாறிடுவாய். உன்னைய மட்டும் பார்க்காம உன் வாழ்க்கையை மட்டும் பெருசுன்னு நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உன்னுடைய வேண்டுதல்களை இந்த வராகி அம்மா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அழகாகவே நடத்தி கொடுத்துருவேன் செல்லமே. இன்னைக்கு நீ செய்கிற வேலைகள் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்க தான் போகுது. ஏன்னா நீ எங்கெல்லாம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அந்த இடத்துக்கு உனக்கு முன்னால் நான் போய் அதை உனக்கு சாதகமாக மாற்றிட போகிறேன். அதனால் நீ பயம் கொள்ள வேண்டாம். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எதை நினச்சும் கவலைப்படாமல் சிரிச்ச முகத்தோடு இரு. உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் ஏற்ற நல்ல பலனை இந்த வராகி அம்மா கொடுப்பேன். என்ன நடந்தாலும் என் அம்மா வராகி பார்த்துக்குவார்ன்ற முழு நம்பிக்கையோடு நீ வேலை செய்யும்போது அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் உடைத்தெறிய மாட்டேன். உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான நல் விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கையில் தடையோ பிரச்சனைகளோ வரும்போது பல்ல கடிச்சிக்கிட்டு அதை தாண்டி வந்துடணும். அதையே நினச்சி சோர்ந்து சோகத்தில் மூழ்கிடக்கூடாது என் செல்லமே. ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு வாழ்க்கையை வெறுத்து பொறுத்தது போதும்னு அழுது புலம்பி துவண்டு விடுவாய். அதனால தான் எதையுமே ரொம்ப யோசிக்காதன்னு சொல்கிறேன். உன் மனசில் இருக்க கவலைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ நினச்சதெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கும். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மறுபடியும் ஒரே வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காத. என்னை நம்பி ஒரு முடிவெடுத்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்தினா நீ செய்யக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக சரியாக இருந்ததுன்னா அது உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுத்துரும். தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சொல்கிறது போல இப்போது நீ விழித்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுத்ததுக்கு காரணம் கூட பெரிய ஆபத்தாக எதுவும் உன்னை வந்து வாட்டிடக்கூடாதுன்னு தான். அதாவது ஒரு பெரிய பள்ளத்தில் விழுகிறதுக்கு முன்பாக ஒரு சிறு தடங்களை உருவாக்கி தடுமாற வச்சேன்னா அதுக்கப்புறம் நீ கவனமாக பார்த்து நடந்து போவாய் அல்லவா? அப்படி தான் இப்போ சில சங்கடங்களை கொடுத்துருக்கேன். நீ இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துட்டீன்னா இனி உன் வாழ்க்கையில் எங்கேயும் எப்போதும் தோத்து போக மாட்டாய் என் தங்கமே. உனக்கான வழிவுகளை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது உனக்கு நல்ல வழியை நான் காட்டிட்டேன். நீ சரியாக முடிவெடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இனி உன்னுடைய பொறுப்பு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.